தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் இவங்ககிட்ட தான் இருக்காது. அதான் கரெக்டா பார்த்து நிக்கிறான். இந்த எலெக்ஷன் நகர்ப்புற மேல் சாதி கிட்ட எல்லாமே இருக்குங்க. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய உழைக்கும் சமூகங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீயே ரெஜிஸ்டர் பண்ணல, அவ்வளவுதான். இந்த கிராமப்புற மக்களோட வாக்கு அப்ப அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களா? ஆமா, கிடைக்காது. அதுதான் மெயினான ரீசன். இப்போ எதிர்கட்சிகள் சொன்னது என்ன, நீ மராட்டியத்துல பண்ண மாதிரி மற்ற இடங்கள்ல பண்ண மாதிரி ஹரியானால பண்ண மாதிரி ஃப்ராடுலன்ஸ் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு வீடு ஃபுல்லா வீடு வீடா போயிட்டு எனுமரேஷன் ப்ராசஸ் நீங்க பண்ணிருக்கணும். இப்படி பண்ணாம நீ எல்லாத்தையுமே நீ என்கிட்ட வான்னு சொல்றது என்ன நியாயம்? நீ டீடைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வா, நான் வைக்கிறதா வேணாம் முடிவு பண்றேன் அப்படிங்கிறது என்ன நியாயம்? அது இந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ற விடவே தப்பு. இது மட்டும் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா அஜித் அஹூஜான்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு பெகுசராய்ன்ற ஒரு மாவட்டத்தினுடைய ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு சுத்திலும் அரசு ஊழியர்களை வச்சுக்கிட்டு தேர்தல் வாக்காளர் பதிவு செய்யறாங்க. ஒருத்தரும் ஒரு நாளைக்கு 100 பேரை பதிவு செய்யணும்னு சொல்றாரு அங்க இருக்கிற அதிகாரி. அதெல்லாம் அப்படியே கேமரால பதிவாகி அதை போட்டு நாங்களும் வெளியிட்டோம் ரூஸ்டர்ல. எல்லாம் போச்சு. அதுக்கு என்ன பதில்? அதுங்க நடக்கலன்னு சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம். கேஸ் மட்டும் போடுது.